கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் புஷ்பாங்கி என்ற நாவலின் முதல் பாகம். தமிழில் நாவல் தோன்றிய ஆரம்ப காலகட்டமான 1920களில் இந்நாவலை எழுதியுள்ளார். இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டதே, போர் அடிக்காதா என்று வாசகர்கள் துளிகூட எண்ண வேண்டாம். நேரம் போவதே தெரியாமல் கதை போகும் போக்கே மிக நன்றாக உள்ளது. அதிகாரம் 7. தஞ்சையில் ஜில்லா ஜட்ஜ் உத்தியோகம் வகித்த சந்திரசேகர் மிக விசித்திரமான சுபாவமுடைய ஒரு கணவான். அவருடைய குணாதிசயங்களையும் திருவிளையாடல்களையும் நாம் உள்ளபடி வர்ணிப்பதென்றால் அதற்கென்றே நாம் ஒரு பெரிய புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும். தோற்றத்திலும் நடைமுறை பாவனைகளிலும் சீமை வெள்ளைக்காரர்களை விட பல படிகள் உயர்வாகவே இருந்த நம் தென்னாட்டு நவநாகரிக சிகாமணிகளில் அவர் முதல் தாம்பூலம் பெற்றவர். தென்னாட்டில் தஞ்சை ஜில்லாவில் உள்ள தரித்திரப்பூண்டி என்னும் ஊரில் அவர் பிறந்தார். அந்த ஊரில் குளத்தங்கரையின் வடக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஓட்டு வீடு விசாலமான முன்பக்கத்தோடு அமைந்திருந்தது. அதில் பரம்பரையாய் இருந்து வந்தவர்கள் புரோகித பிராமணர்கள். அந்த ஊரை சுற்றி நாலா பக்கங்களிலும் இருந்த சுமார் 100 கிராமங்களுக்கு அவர்களே புரோகிதர்களாக இருந்து வந்தனர். அந்த புரோகித பீடத்தை கடைசியாக அலங்கரித்த சிவசுப்பிரமணிய ஐயங்காரின் 6வது ஆண் குழந்தைதான் இந்த சந்திரசேகர். சகோதரர்கள் எல்லோரும் அவனை அதட்டி அவனிடம் வேலை வாங்கி தலைக்கு 2ஆக முத்துவார்கள். இளம் பிராயத்தில் அவன் பரமசாதுவாக இருந்தான். பிறர் அவனை அடித்தால் அவன் அழக்கூட அறிய மாட்டான். யார் என்ன வேலையிட்டாலும் அதை செய்வான். யார் திட்டினாலும் யார் அதட்டி அடித்தாலும் லட்சியம் இல்லாமல் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு மௌனமாகவே ஜீரணம் செய்து கொள்வான். அவனை எல்லோரும் சுத்த அசடென்று மதித்து மக்கு பிளாஸ்திரி என்ற பெயரால் அவனை அழைத்தனர். அவன் வாயை திறந்து ஏதேனும் பேச முயன்றால் சொற்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் அசட்டுத்தனத்தை பூர்த்தியாக காட்டுவனவாக இருக்கும். அறியாமைக்கு இருப்பிடமாக இருந்த சந்திரசேகரனை அவனுடைய 10வது வயதில் அவனுடைய தந்தை படிக்க வைத்து அந்த ஊருக்கு சுமார் 2 மைலுக்கு அப்பால் இருந்த விமோசனபுரம் என்னும் ஊரில் இருந்த ஒரு கிறிஸ்தவ பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார். ஆரம்பத்தில் பையனுடைய கவனம் படிப்பில் செல்வது பிரயாசையாக இருந்தது. ஆனாலும் செயற்கை வாசனின் பலனாக அவன் படிப்படியாக அதன் ருசியை கண்டுகொண்டான். அதுவுமின்றி அந்த பள்ளிக்கூடத்தின் தலைவரான வெள்ளைக்கார பாதிரியார் அவனை நிரம்பவும் பிரியத்தோடும் செல்லமாகவும் நடத்தி பலவித சன்மானங்களினாலும் அவனுடைய மனதை கவர்ந்து அவன் தம்மிடம் பற்றுதல் கொள்ளும்படி செய்துவிடவே தரித்திரப்பூண்டியின் மக்கு பிளாஸ்திரி பையன் இங்கிலீஷ் கல்வியை மிக அவளோடு பெரும் மொத்தையாக கபலீகரம் செய்ய தொடங்கிவிட்டான். அந்த பள்ளிக்கூடத்தில் 7வது வகுப்பு வரையில்தான் படிப்பிருந்தது. அதுவரையில் சந்திரசேகரன் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து ஒவ்வொரு பரீட்சையிலும் முதல் பையனாகவே தேறி முடிவு பரீட்சையும் அபார புகழோடு பூர்த்தி செய்தான். பாதிரியார் பையனை விட்டு பிரிய மனமற்றவராக இருந்தார். ஆனாலும் அவனுடைய அபிவிருத்திக்கும் நன்மைக்கும் தாம் இடையூறு செய்வது சரியல்லவென்று கருதி தஞ்சையில் இருந்த ஒரு பெரிய கலாசாலை தலைவரிடம் அவனை நேரில் அழைத்து கொண்டு போய் அவரிடம் ஒப்படைத்து சம்பளமின்றி அவனை சேர்த்து கொள்ளும்படி செய்துவிட்டு திரும்பி வந்து சேர்ந்தார். தரித்திரப்பூண்டிக்கு சுமார் 1 மைல் தூரத்தில் தஞ்சைக்கு வரும் ரயில் பாதையும் ஒரு ஸ்டேஷனும் உண்டு. சந்திரசேகரன் சில வருஷ காலம் தன் சொந்த ஊரிலிருந்து காலை ரயிலில் ஏறி தஞ்சைக்கு போய் நாள் முழுவதும் படித்துவிட்டு மாலை ரயிலில் திரும்பி ஊருக்கு வந்து விடுவான். அந்த ஏற்பாடு அவனுடைய படிப்பிற்கு நிரம்பவும் பிரதிகூலமானதாக இருந்து வந்தது. அந்த சொற்ப காலத்தில் அவனுக்கு பல பெரிய மனிதருடைய வீட்டு பிள்ளைகளின் அந்யோன்ய சிநேகிதம் ஏற்பட்டுவிட்டது. சந்திரசேகரன் அவர்களுடைய வீடுகளுக்கு போவான். அதனால் அவ்வீட்டில் இருந்த பெரியவர்களுடைய பரிச்சயமும் பிரியமும் உண்டாயின. அவன் தினம் 7 மைல் தூரத்திலிருந்து வந்து துன்பமடைவதை உணர்ந்த மேற்படி பெரியவர்கள் அவனுக்கு ஒவ்வொரு வாரத்திலும் இன்னின்ன கிழமைகளில் தாம் சாப்பாடு போடுவது என்று ஏற்றுக்கொண்டனர். அவன் இன்னாருடைய வீட்டில் இருப்பது என்று முடிவும் செய்யப்பட்டுவிட்டது. அந்த ஏற்பாட்டை சந்திரசேகரனுடைய தாய் தகப்பன்பார் முதலியோர் எவரும் அங்கீகரிக்கவில்லை. ஆனாலும் அவன் அவர்களை பொருட்படுத்தாமல் புறப்பட்டு தஞ்சைக்கே போய்விட்டான். சுமார் 5 வருஷ காலம் அவன் தஞ்சையில் பல பெரிய மனிதர்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு வேளைக்கு ஒவ்வொரு வீடு வீதம் போய் வார சாப்பாடு சாப்பிட்டு தனது சக மாணவர்களுடைய அன்பினாலும் உதவினாலும் இடம் புத்தகங்கள் முதலிய இதர சௌகரியங்களை அடைந்து கலாசாலை தலைவரான பாதிரியாருடைய ஆதரவினால் பல அனுகூலங்களை பெற்று ஒவ்வொரு பரீட்சையிலும் முதன்மையாக தேறி BA வரையில் போய் அதையும் நிரம்பவும் கீர்த்தியோடு முடித்து கொண்டான். அந்த காலத்தில் ICS முதலிய பெரிய சீமை படிப்புகளுக்கு தகுதியான மாணவர்களை இன்னின்னார் என்று சிபாரிசு செய்யும்படி துரைத்தனத்தார் கலாசாலை தலைவர்களிடமே கேட்டு அவர்களுடன் ஆலோசித்து படிப்பு, புத்திசாலித்தனம், குணம், ஒழுக்கம் ஆகிய எல்லா விஷயங்களிலும் சிலாக்கியமாக இருப்பவர்களை பொறுக்கி அவர்களுக்கு தேவையான செலவு தொகையும் கொடுத்து சீமைக்கு அனுப்புவது வழக்கம். அப்படி செல்லும் மாணவர்கள் லண்டன் மாநகரத்தில் 2 வருஷ காலம் இருந்து படித்து
தேர்ச்சி பெற்று திரும்பி வருகையில் அவர்களை ரூபாய் 650 சம்பளத்தில் அசிஸ்டன்ட் கலெக்டராக நியமிப்பது வழக்கம். அவ்வாறு வருகிறவர்களே ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர்கள் எனப்படுவார்கள். அவர்களை சில வருஷ காலத்தில் படிப்படியாக உயர்ந்து முடிவில் ஜில்லா கலெக்டர் அல்லது ஜில்லா ஜட்ஜ் ஆகிய பதவிகளை வகிப்பார்கள். அப்போது அவர்களுக்கு மாதச் சம்பளம் ரூபாய் 2500 முதல் ரூபாய் 3000 வரையில் கிடைக்கும். அவ்வித உத்தியோகங்களுக்கு பெரும்பாலும் சீமையில் உள்ள வெள்ளை குழந்தைகளே அருகமானவர்கள் என்று கருதப்படுவார்கள். அந்த அதிர்ஷ்டம் நமது சந்திரசேகரனுக்கு வந்து வாய்த்தது. அதற்கு அவனுடைய அழகான தோற்றமும் புத்திசாலித்தனமும் நல்ல நடத்தையுமே காரணங்களாக இருந்தன. அவனுடைய கலாசாலை தலைவரான வெள்ளைக்கார பாதிரியார் அவன் இந்திரன் சந்திரன் என்று எழுதி அழுத்தம் திருத்தமாக சிபாரிசு செய்ய துரைத்தனத்தார் அவனை நேரில் வரவழைத்து வாய் மூலமான பரீட்சை நடத்திய காலத்தில் அவனுடைய வசீகரமான தோற்றம் ஒன்றே அவனுக்கு முதல் பார்வையிலேயே வெற்றியை உண்டாக்கி வைத்துவிட்டது. அவன் சென்னையிலிருந்து மறுபடியும் தஞ்சைக்கோ தரித்திரப்பூண்டிக்கோ திரும்பி வராமல் அப்படியே கப்பல் ஏறி லண்டன் மாநகரத்திற்கு பிரயாணம் புறப்பட்டு விட்டான். அதற்கு 2 வருஷ காலத்திற்கு பிறகு ஒரு வெள்ளைக்கார யவன புருஷர் கப்பலில் வந்து சென்னையில் இறங்கினார். அவருடைய நிறம் வெள்ளைக்காரர் நிறம் போல இருந்தது. தொப்பி, பூட்ஸ், சட்டை, நிஜார் முதலியவற்றோடு இறங்கிய அவருடைய தோற்றம் பரம்பரையாக வெள்ளைக்காரருடைய சீமையில் பிறந்து வளர்ந்தவருடைய தோற்றமாகவே இருந்தது. அவர் சென்னையில் இருந்த மனிதர்களையும் காட்சிகளையும் அப்போதே தமது ஆயுட்காலத்தில் முதலாக காண்பவர் போல தோன்றினார். அவருடைய பார்வையில் ஒருவித வியப்பும் பொருளையும் காணப்பட்டன. அவர் பிறந்தது முதல் லண்டன் மாநகரத்து ஜனங்களுடைய பழகினவர் போலவும் திடீரென்று காட்டு மிராண்ட ஜனங்களான மூடர்களின் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டார் போலவும் உணர்பவராக அவர் தோன்றினார். அவருடைய பெட்டி பேழைகளின் மேல் சந்திரசேகர் ஐசிஎஸ் என்ற பெயர் காணப்பட்டதிலிருந்து அவர் நம் தேசத்தார் என்று எவரும் யூகித்தனரே அன்றி மற்ற எல்லா அம்சங்களிலும் அவர் பூர்த்தியாக வெள்ளையராகவே மாறி தோன்றினார். அவர் மூட்டை தூக்கும் கூலி ஆட்களுடன் பேசினாலும் கூட இங்கிலீஷ் பாஷையில் பேசினாரே அன்றி தமது சுய பாஷையில் பேசவில்லை. சுருங்க கூறுமெடுத்து அவர் தமது பழைய நிர்வாண பூண்டி நிலைமையும் வார சாப்பாட்டு வைபவத்தையும் அடியோடு மறந்து போனவராகவே காணப்பட்டார். 2 வருஷ காலம் அயல் நாட்டிற்கு போயிருந்து வந்தவருக்கு உடனே தமது ஊருக்கு போய் தம் தாய் தகப்பன்பார் முதலியோரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பமோ, தம்மை காப்பாற்றி பரமபத சோபன ஏனின் உச்சி வரையில் தம்மை தூக்கிவிட்ட உபகாரிகளையும் நண்பர்களையும் பார்க்க வேண்டுமென்ற அவாவோ எழுந்ததாக தெரியவில்லை. சென்னையில் வந்து இறங்கியவுடனேயே வெள்ளைக்கார துரைமார்கள் தங்குவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மதராஸ் கிளப் என்ற உயர்தர ஐரோப்பிய போஜன சாலையில் போய் இறங்கி அவ்விடத்திலேயே தமது சாப்பாடு சயனம் முதலியவற்றை வைத்துக் கொண்டார். அங்கிருந்து அவருடைய முதல் உத்தியோகஸ்தானமான கர்னூலுக்கு நேராக போய் சேர்ந்து வேலையில் அமர்ந்து விட்டார். சந்திரசேகர் மலையாளம் ஜில்லாவில் ஓரிடத்தில் சப் கலெக்டர் உத்தியோகம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவ்விடத்தில் அழகான பெண்ணொருத்தியை கண்டார். அவள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவள். அவளுடைய தகப்பனார் போலீஸில் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் உத்தியோகம் வகித்தவர். அவரும் சப் கலெக்டரும் உத்தியோக சம்பந்தமாக ஒருவரோடொருவர் நெருங்கி பழக வேண்டியவர்களாக இருந்தனர். அக்காலத்தில் மேற்படி சூப்பரிண்டென்டின் புதல்வியான மிஸ் எபனேசர் லீலாவதி என்னும் அழகிய மடந்தையும் சப் கலெக்டருக்கு சிநேகிதையானாள். அவள் BA வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தவள். அவள் எல்லா அம்சங்களிலும் சந்திரசேகருக்கு பொருத்தமான ஜதையாகவே இருந்தாள். அவளுடைய வசீகர தோற்றத்தினால் சந்திரசேகர் மோகித்ததை விட அவருடைய மோகனாவதார தோற்றத்திற்கு அவள் அடிமையாகி மதிமயங்கி தனது கல்வியை அசட்டை செய்து அவருக்கு ரகசியமாக காதல் கடிதங்கள் அனுப்ப அவரும் அவளுடைய மோக வலையில் ஏற்கனவே விழுந்து தவித்து இருந்தவராதலால் அவளுக்கு முன் முழந்தாளிட்டு வணங்கி சரணாகதி அடைந்தாள். இருவரும் எவருடைய தயவுமின்றி நிச்சயதார்த்தம், நலங்கு, ஊஞ்சல், தாலி, சோபன முகூர்த்தம் முதலிய இடையூறுகளை மனதாலும் நினையாமல் நேராக லாலி பாடி காந்தர்வ முறைப்படி ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக சதிபதிகளாக மாறி மங்களத்தோடு முடித்தனர். அவ்வாறு அவர்கள் ஐக்கியமடைந்த சுபதினத்திற்கு 2 மாத காலத்திற்கு பின் மிஸ்டர் சந்திரசேகர் பாதிரியாரிடம் தோல் தண்ணீர் குடித்து ஞானஸ்தானம் பெற்று வின்சென்ட் என்ற மகரிஷி நாமகரணத்தை சூடி வின்சென்ட் சந்திரசேகரராக மாறினார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவரும் மிஸ் லீலாவதியும் அதே மாதா கோவிலில் தாங்கள் சதிபதிகள் என்று உறுதி கூறி புத்தகத்தில் கையெழுத்து செய்து மோதிரம் மாற்றிக்கொண்டு திரும்பி வந்து மாளிகையை அடைந்தனர். அதன் பிறகுதான் மிஸ்டர் வின்சென்ட் சந்திரசேகர் உண்மையிலேயே இந்த உலகத்தில் எத்தனை மர்மங்களும் இன்ப சுகங்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவைகளை பூர்த்தியாக அனுபவிக்க தம்மை போன்ற ஐசிஎஸ் பட்டம் பெற்றவர்களே சகல விதங்களிலும் பாத்திரமானவர்கள் என்று கொண்டு அந்த விஷயத்தில் தமக்கு துணைவியாக லீலாவதி அம்மாளையும் சேர்த்துக்கொண்டார். அவருடைய விவாகத்திற்கு 1 வருஷ காலத்திற்குள்ளாகவே அவர் ஜில்லா ஜட்ஜ் பதவியை அடைந்து விட்டார். அதன் பிறகு சுமார் 5 வருஷ காலத்திற்குள்ளாகவே அவரிடம் சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் சேர்ந்துவிட்டது. மிஸ்டர் சந்திரசேகருக்கு சுமார் 35 வயதாக இருந்தபோது மிஸ்ஸஸ் லீலாவதி சந்திரசேகருக்கு சுமார் 25 வயதாக இருந்தது. அந்த நிலைமையில் அவர்கள் இருவருக்கும் பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் உண்டாக தலைப்பட்டு விட்டன. ஆதலால்
இருவரும் அடிக்கடி ஒருவரோடொருவர் வாக்குவாதம் செய்தபடி இருந்தனர். ஒருவரோடொருவர் பேசாமல் இருந்தே சில தினங்களை கழித்தனர். அந்த வைபவத்தில் அவர்கள் இருவருக்கும் வெள்ளைக்காரர்களோடு இன்னொரு பழக்கமும் ஏற்பட்டு படிப்படியாக பெருகி கொண்டு வந்தது. அதாவது இருவரும் சாராயம் குடிக்கும் பழக்கத்தில் முதலில் சொற்பமாக ஆரம்பித்தனர். அது அவுன்ஸ் கிளாஸிலிருந்து காஃபி கோப்பைக்கு மாறி அதிலிருந்து பெரிய வாழைப்பூ டம்ளருக்கு உயர்ந்து கடைசியில் புட்டியின் வாயிலிருந்து நேராக அவர்களுடைய வாய்க்கே போகத் தொடங்கிவிட்டது. அந்த நிலைமையில் அவர்களுடைய தகராறுகளும் சச்சரவுகளும் வாத தர்க்கங்களும் கட்டிலடங்காமல் பெருகிவிடுமாதலால் பங்களாவில் சிப்பந்திகள் இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் இருவரும் உரக்க பேசி ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வர். சில சமயங்களில் அவர்களுடைய சொற்கள் தெளிவாக இருக்கும். சில சமயங்களில் அவை வழவழ கொழகொழவென்று வெண்டைக்காய் தொண்டையில் மாட்டியது போல இருக்கும். லீலாவதிக்கு பல சிநேகிதிகள் ஏற்பட்டிருந்தனர். பகல் வேளையில் ஜட்ஜ் கோர்ட்டிற்கு போய்விட்டால் லீலாவதி மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு தனக்கு இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் போய் சந்தோஷமாக இருந்துவிட்டு வருவாள். அவளுக்கு ஒவ்வொரு நாளும் பலரிடத்திலிருந்து கடிதங்கள் வரும். அவ்விஷயங்கள் சந்திரசேகருக்கு தெரிந்தே இருந்தது. அவருக்கு அவளுடைய கற்பின் சுத்தத்தை பற்றி சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. அவள் வேறு யாரோ ஒரு புருஷனை ஆசை நாயகனாக வைத்து கொண்டிருக்கிறாள் என்ற சம்சயம் உண்டாகிவிட்டது. ஆனால் அவர் பகல் முழுவதும் கச்சேரியை விட்டு வெளியில் போக இயலாத நிலைமையில் இருந்தார். பகலில் அவள் எந்தெந்த இடங்களுக்கு போகிறாள் என்பதை அவரால் தெரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை முதலிய சர்க்கார் விடுமுறை தினங்களில் அவர் பங்களாவிலேயே இருந்தாராதலால் அக்காலங்களில் மிஸ்ஸஸ் லீலாவதி பங்களாவை விட்டு எங்கும் போவதில்லை. இரவில் இருவரும் பிரிந்து வெவ்வேறு கூடங்களில் இருந்த தனியான படுக்கைகளில் சயனித்து கொண்டனர். இரவில் தமக்கு தெரியாமல் எவனாகிலும் பங்களாவிற்குள் நுழைந்து தம் மனைவியினுடைய சயன அறைக்கு வருவானோ என்னும் சம்சயம் அவருக்கு ஏற்பட்டு போனது. ஆகவே அவர் இரவில் பன்முறை திருட்டுத்தனமாக போய் ஓசையின்றி பூனை போல நடந்து லீலாவதியின் சயனத்திற்கு போய் உற்று நோக்குவார். அவ்வாறு அவர் போகும்போது அவருடைய ரிவால்வர் அவருடைய சட்டைப்பையில் தயாராக இருக்கும். அவளும் குடிவெறிக்கு அடிமையாக இருந்தவளாதலால் படுத்து குரட்டை விட்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பாள். இரவு முழுவதும் அவள் விழித்து கொண்டிருந்ததனால்தான் அவ்வாறு அழுத்து தூங்குகிறாள் என்று அவர் நினைப்பார். அவள் மீது அவர் கொண்டிருந்த சம்சயம் அதனால் மேலும் பலப்படும். ஆனால் மிஸ்டர் வின்சென்ட் சந்திரசேகரிடம் ஒரு சிலாக்கியமான குணம் அமைந்திருந்தது. இரவில் அவர் எவ்வளவுக்கு அமிதமாக குடித்துவிட்டு கூத்தாடுவாரோ அவ்வளவு பகலில் மிக யோகியராக நடந்து கொள்வார். பெரிய வழக்குகளிலெல்லாம் நீதி செலுத்த வேண்டியவர் என்பது அவர் உணர்ந்திருந்தாராதலால் அவர் பகலில் மிகவும் சொற்பமாகவே குடித்தார். ஞாபக சக்தி, சட்ட ஞானம் முதலியவற்றில் மிஸ்டர் சந்திரசேகர் என்றும் தவறியதே இல்லை. அதுவன்றி அவர் வழக்குகளின் விசாரணை நிறமும் திறமையாகவே நடத்தி ஒழுங்கான தீர்ப்பை எழுதினார். ஆதலால் அவருடைய அமித குடியினால் நீதி வழாமல் இருந்தது பற்றி ஜனங்கள் அவரை பற்றி அதிக கெடுதலாக புகார் சொல்வது வழக்கமில்லை. அவர் தம்மை கெடுத்து கொண்டாரானாலும் நியாயாதிபதியின் ஸ்தானத்தை கெடுக்கவில்லை என்றும் எந்த வழக்கையும் கெடுத்ததில்லை என்றும் பொதுஜனங்கள் அடிக்கடி கூறுவதாக புகழை அவர் பெற்றிருந்தார். பகலில் அவர் வழக்கு விசாரணையை கவனித்திருந்தாராகையால் வடிவழகையான தம் யவன மனையால் அப்போது எங்கே போய் என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என்ற மனவேதனை ஒரு புறத்தில் அவரை கிள்ளிக்கொண்டே இருக்குமாதலால் அவளுடைய உள்மர்மத்தை தாம் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி யோசனைகளும் யுக்திகளும் அவருடைய மனதில் ஒரு பக்கத்தில் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கும். பங்களாவில் அவர் இருந்த காலத்திலும் இல்லாத காலத்தில் மிஸ்ஸஸ் சந்திரசேகர் என்ற மேல் விலாசமுடைய கடிதங்கள் அடிக்கடி எவரேனும் கொண்டு வந்து அவருடைய சேவகர்களிடம் கொடுத்துவிட்டு போவது வழக்கம். ஒரு நாள் மாலையில் அவர் தமது இயற்கையின்படி தமது பங்களாவில் முன்பக்கத்தில் தமது நாயை சங்கிலியால் கையில் பிடித்துக்கொண்டு வாயில் நீண்ட சுருட்டுடன் உழவிக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு சிறுவன் கையில் ஒரு கடிதத்தோடு பதுங்கி அவருக்கு எதிரில் வந்தான். அப்போது அவ்விடத்தில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. அவருடனே அந்த பையனை பார்த்து, "யார் நீ? எங்கே வந்தாய்?" என்றார். அதை கேட்டு அந்த பையன் திடுக்கிட்டு பயந்தவன் போல காணப்பட்டான். அவனுடைய கையில் இருந்த கடிதம் கீழே விழுந்தது. அதன் மேல் இருந்த விலாசத்தில் மிஸ்ஸஸ் சந்திரசேகர் என்ற எழுத்துக்கள் அவருடைய கண்களில் பட்டன. பையன் உடனே குனிந்து விரைவாக அதை எடுத்து மறைத்து கொண்டான். மறுபடியும், "துரை, யார் நீ என்று கேட்கிறேனே, காதில் விழவில்லையா?" என்று நயமாக வினவினார். "கையில் ஒரு கடிதம் வைத்திருக்கிறாயே, அதை யாருக்கு கொண்டு போகிறாய்?" "இது உங்களுக்கு இல்லை, பக்கத்தில் ஒரு பங்களா இருக்குதுங்க, அதில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு ஐயா அனுப்பிச்சாருங்க. அந்த அம்மாளுடைய பெயர் என்ன என்பது உனக்கு தெரியுமா?" "எனக்கு ஞாபகம் இல்லைங்க, இதில் மேலே விலாசம் எழுதி இருக்குதுங்க, யாருன்னா கிட்ட காட்டி கேட்டால் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க." "எங்கே, அதை இப்படி கொடு, நான் மேல் விலாசத்தை படித்து சொல்கிறேன்" என்று கூறி கையை நீட்ட பையன் கடிதத்தை மறைக்க மாட்டாதவன் போலும் அவருடைய வேண்டுகாலை மறுக்கவும் முடியாமல் அவன் தன் கையில் பிடித்து கொண்டிருந்து மேல் விலாசத்தை மாத்திரம் அவர் பார்க்கும்படி அந்த கடிதத்தை காட்டினான். உடனே சந்திரசேகர், மிஸ்ஸஸ் லீலாவதி சந்திரசேகர், லவ்டேல், மானாம்பூச்சாவடி, தஞ்சை என்று எழுதப்பட்டிருந்த மேல் விலாசத்தை சிறிது
உரக்க படித்துவிட்டு, அடே பையா, இந்த அம்மாள் இந்த பங்களாவில் தான் இருக்கிறார்கள். நீ பக்கத்து பங்களா என்கிறாயே, கடிதத்தை இப்படி கொடு என்று கூறியபடி அந்த கடிதத்தை அவனிடமிருந்து வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டார். இதில் இருக்கும் பெயருடைய அம்மாள் இந்த பங்களாவில் இருக்கிறார்கள். நான் இதை அவர்களிடம் கொடுத்து விடுகிறேன், நீ போகலாம் என்று அழுத்தமாக கூறினார். பையன் மேலும் பிடிவாதம் பிடித்து, இல்லைங்க சார், கொடுத்துருங்க சார், இது வேற ஆம்பளை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது சார், ரகசியம் சார், அந்த ஐயா என்னை கொன்று போடுவாருங்க, கொடுத்துருங்க, உங்களுக்கு புண்ணியங்க, உங்கள் காலில் கும்பிடுறன் சார் என்று கெஞ்சி கூத்தாடி அவரை சுற்றி சுற்றி வர, அடே, இது இந்த பங்களாவில் இருக்கும் அம்மாளுக்கு தாண்டா வந்திருக்கிறது. நான் ஜாக்கிரதையாக அம்மாளிடம் கொடுத்து விடுகிறேன். நீ போய் அம்மாளிடமே கொடுத்து விட்டதாக அந்த ஐயாவிடம் சொல். உன்னை அவர் அடிக்க மாட்டார் என்றார். பையன் மேலும் ஏதோ சொல்லத் தொடங்க சந்திரசேகர் தமது ஆவல் பெருக்கில் தமது பொறுமை இழந்தவராக, அடே, நீ மரியாதையாக போகிறாயா? இந்த நாயை உன்மேல் ஏவி விடட்டுமா? நாயை விட்டால் ஒரே கவில் ஒரு வாய் சதையை கொண்டு வரும். ஓடிப்போ, நிற்காதே என்று கூறிவிட்டு நாயை பார்த்து சாக்கி உஸ்கோ என்றார். உடனே நாய் வீராவேசம் கொண்டு பையனை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய எத்தனித்தது. ஆனால் அவர் சங்கிலி விடவில்லை. ஆதலால் அது பையனிடம் வராமல் தூர இருந்தபடி முன்கால்களை உயர்த்து கொண்டு தன்னை விடுவித்துக் கொள்ள துடித்தது. அதை கண்ட பையன் திகில் கொண்டு உளறி அடித்துக் கொண்டே அவ்விடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடத் தொடங்கினான். அவன் அவ்வாறு ஓடிய போது, கடுதாசி அவசரமானது சார், உடனே அம்மா கிட்ட கொடுத்துருங்க சார் என்று சொல்லிக்கொண்டே ஓடி மறைந்து போனான். அவன் சொன்னதும் அவருடைய சம்சயத்தை மேலும் கிளறிவிட்டன. காகிதம் கிழியாமல் அதை பிரிக்கலானார். உரை தடிப்பான சாம்பல் நிற காகிதத்தால் செய்யப்பட்டிருந்தது. அது உடனே சுலபத்தில் தெரிந்து கொண்டது. அதே க்ஷணத்தில் உள்ளே இருந்த கடிதம் வெளியில் வந்தது. அவர் ஆவலோடு அதை பிரித்து படிக்க, அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. என் கண்ணாட்டி லீலாவதிக்கு முத்தங்களோடும் ஆலிங்கனங்களோடும் எழுதுவது. உன்னோடு இருக்கும் பைத்தியகார பயல் மயக்க மருந்தினால் பூர்த்தியாக தன் உணர்வை இழந்துவிடும்படி செய்து அதை சந்தேகமற நிச்சயப்படுத்திக்கொள். பின்பக்கத்து படிக்கட்டின் வழியாக ஏறி சரியாக 9:30 மணிக்கு நம் மஞ்சத்தை அடைவேன். நீயும் குடிவெறியால் மயங்கி இருப்பது போல வழக்கப்படி நீ அவனிடம் காட்டிக்கொள். எப்போதும் உனக்கே உரிய மா வே கோ என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்து பார்த்தவுடன் ஜட்ஜ் துரை அன்றிரவு கள்ளக்காதலர்கள் சந்திக்கும் போது தாம் இன்னவிதம் நடந்து கொள்ள வேண்டுமென்று அவர் உடனே தீர்மானித்து கொண்டு கடிதத்தை மடித்து உரைக்குள் சொருகி அதை தமது உள் சட்டையின் மறைவான ஒரு பைக்குள் வைத்து ஒளித்தி கொண்டு தமது வீராவேசமும் சரீர படபடப்பும் தனியும் பொருட்டு அவ்விடத்திலேயே மேலும் அரை நாழிகை காலம் வரையில் உலவிய பின் அவ்விடத்தை விட்டு மெதுவாக பங்களாவிற்குள் போய் சேர்ந்தார். கோபால்சாமி புஷ்பாங்கியை பார்க்க இரவு எப்பொழுது வரும் என்று தவித்து கொண்டிருந்தார். அவருக்கு இருப்பு கொள்ளவும் இல்லை, இரவு போஜனத்தின் மேல் நாட்டம் உண்டாகவும் இல்லை. அவருடைய இருதயம் தடதடவென்று அடித்து கொண்டபடி இருந்தது. அவர் தம்மை நன்றாக அலங்கரித்து கொண்டு சரியாக 8:30 மணிக்கு வெளிப்பட்டு வேறு திசைகளில் போக்கு காட்டி தெற்கலங்கத்தோடு சென்று ரயிலடிக்கு போகும் ரஸ்தாவை அடைந்து தெற்கு பக்கம் திரும்பி சிறிது தூரம் நடந்து ராஜா மிராசுதார் ஆஸ்பத்திரியின் வாயிலை அடைந்தார். அதற்கு பக்கத்திலேயே மணிக்கூண்டு கட்டிடம் இருந்ததாகையால் அவர் வேறு எங்கேயோ ஏதோ அலுவலாக போகிறவர் போல அங்கும் இங்கும் 2-3 தரம் சக்கர் அடித்து மெதுவாக தமது பார்வையை மணிக்கூண்டின் பக்கம் திருப்ப, அதை ஒட்டினார் போல ரயில் அடியில் இருந்த திசையை பார்த்தபடி ஒரு மோட்டார் வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் மேல் பக்கம் முழுவதும் மூடப்பட்ட மினுமினுப்பான பெட்டி வண்டி போல அமைக்கப்பட்டிருந்தது. அதன் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. முன்பக்கத்தில் மோட்டார் ஓட்டி காணப்படவில்லை. ஆனால் அதற்கு சிறிது தூரத்திற்கு அப்பால் நீண்ட தாடி, பெரிய தலைப்பாகை, ஜுப்பா, சராய் முதலிய அலங்காரங்களோடு துருக்க சாய்வுவின் தோற்றமுடைய ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரே கடிதத்தில் குறிக்கப்பட்டிருந்த அந்த மனிதர் என்று கோபாலசாமி உடனே நிச்சயித்து கொண்டு மணி எவ்வளவு என்று அறிய நினைத்து மேலே தலையை நிமித்த அவருக்கு மறுமொழி கொடுப்பது போல மணிக்கூண்டு டனார் டனார் என்று 9 அடித்தது. உடனே கோபாலசாமி சாயிபு எதிரில் போய் நின்று தமது சட்டை பையில் இருந்த புஷ்பாங்கின் படத்தை எடுத்து, ஐயா சாயிபு, இதை பாரும் என்று மெதுவாக கூறியபடி தமது கையில் இருந்த படத்தை காட்ட, அதுவரையில் வேறு எவருடைய வருகையோ எதிர்பார்த்து நிற்பவர் போல தமது கவனத்தை எங்கேயோ செலுத்தியிருந்த அந்த சாயிபு திடுக்கிட்டு உடனே திரும்பி, ஓ ஐயாவா, சாப் சலாம் என்று கூறி மிக வணக்கமாக குனிந்து தரையை தொட்டு நிமிர்ந்து சலாம் வைத்துவிட்டு அவர் நீட்டிய படத்தை வாங்கி பார்த்தார். படத்தில் இருந்த வடிவத்தின் அடையாளத்தை அவர் உடனே கண்டு கொண்டவராக, சரி எஜமான், வண்டிக்கு தயவு செய்யலாம், நேரமாகிறது என்று கூறி குனிந்து தமது 2 கைகளாலும் அபிநயம் காட்டியபடி முன்னால் நடக்க, கோபால்சாமி மோட்டாரை நோக்கி நடக்க, சாய்பு அதன் கதவை திறந்து வைத்துவிட்டு சற்று தூர விலகி நிற்க கோபாலசாமி ஏறி உள்ளே புகுந்தார். புகுந்தவர் மிக ஜாக்கிரதையாக தமது கையால்
ஆசனத்தை தடவி பார்த்து உட்கார்ந்து கொண்டாள். வண்டிக்குள் இருக்கும் இன்னொரு மனிதர் தமது கண்களை கட்டிவிடுவார் என்று புஷ்பாங்கி கடிதத்தில் எழுதியிருந்தது அவருக்கு நன்றாக நினைவிருந்தது. அப்போது உள்ளே யார் இருக்கிறார்களோ என்ற அச்சமும் கலக்கமும் உண்டாயின. வண்டியின் உட்புறம் இருள் அடைந்திருந்தது. அவர் ஏறி உள்ளே உட்கார்ந்து கொண்டவுடன் வெளியில் நின்ற சாய்பு கதவை உடனே மூடிவிட்டு முன்பக்கத்தில் போய் ஏறி வண்டியோட்டின் ஆசனத்தில் அமர்ந்து விசையை அழுத்த அது கிர் என்ற ஓசை செய்ய தொடங்கியது. அப்போது கோபால்சாமியின் செவிக்கு பக்கத்தில் ஒருவர் தமது முகத்தை வைத்துக்கொண்டு, கண்களை கட்டப்போகிறோம், நீங்கள் பயப்படாமல் அசையாமலும் இருக்க வேண்டும் என்றார். அதை கேட்ட கோபால்சாமி தம் மனதை திடப்படுத்தி கொண்டு சரி கட்டலாம் என்றார். கண்களை கட்டினவர், நீங்கள் ஒருவேளை நடுவழியில் இந்த கட்டை நகர்த்தி கொண்டு பார்த்தாலும் பார்ப்பீர்கள். நாங்கள் இருவர் இருக்கிறோம். உங்களுக்கு 2 பக்கங்களிலும் நாங்கள் உட்கார்ந்து உங்களுடைய கைகளையும் கண்கட்டையும் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். கோபால்சாமி அப்படியே செய்யலாம் என்றார். அடுத்த வினாடியில் 2 பக்கங்களிலும் இருவர் உட்கார்ந்து கைகளையும் கட்டையும் மிருதுவாக பிடித்து கொண்டனர். உடனே வண்டி புறப்பட்டு போக தொடங்கியது. 4 மைல் தூரம் வரையில் பிரயாணம் செய்து முடிவாக ஒரு பங்களாவிற்குள் போய் நின்றது. கோபால்சாமி கட்டை அவிழ்க்க இடம் கொடாமல் அவரை நடத்தி கொண்டு கீழே வந்து அவருடைய கைகளை பிடித்து அழைத்து கொண்டு அந்த பங்களாவின் கட்டிடத்திற்குள் சென்றனர். மல்லிகை, சம்பங்கி, ரோஜா முதலிய புஷ்பங்களின் பரிமளகந்தம் கமகமவென்று கமழ்ந்ததிலிருந்து அது ஒரு பங்களாவென்பதை கோபாலசாமி உணர்ந்து ஓரளவு துணிவடைந்தவராக நடக்கலானார். மூவரும் பங்களாவின் முன் தாழ்வார படிகளில் ஏறி தாழ்வாரத்தை கடந்து எதிரில் இருந்த வாசற்படியை தாண்டி உள்ளே செல்ல அந்த வாசற்படி கதவு மூடி தாளிடப்பட்டது. உடனே இருவருள் ஒருவன், இப்போது நாம் வீட்டிற்குள் வந்துவிட்டோம், இனி கட்டை அவிழ்த்து விடுகிறோம் என்று கூறி துணிக்கட்டை விலக்கிவிட கோபால்சாமியின் திருஷ்டியில் அந்த பங்களாவின் உட்புற காட்சி மிக ஜாஜ்வல்யமாக தோன்றி அவருடைய மனதை மோகிக்கச் செய்தது. தம்மை அழைத்து வந்த இருவரையும் அவருடனே பார்க்க அவர்கள் இருவரும் முகமூடியால் தமது முகங்களை மறைத்து கொண்டிருந்தது தெரிந்தது. ஆனால் அவர் நினைத்தது போல அவர்கள் இருவரும் பெருத்த குண்டோதரர்களாகவே இருந்தனர். கோபாலசாமி உடனே தம் பார்வையை திருப்பி நோக்க எதிரில் இருந்த மேல் மாட ஜன்னலுக்குள் இருந்த ஜெகஜோதியான காட்சி அவருடைய கவனத்தை கவர்ந்தது. ஒரு சிங்கார மண்டபம். அதற்குள்ளிருந்த அலங்காரங்களை வர்ணிப்பதை விட அது ஒரு மகாராஜாவின் சயன மாளிகை என்று சொல்வதே அதன் பெருமையை உள்ளபடி விளக்கிவிடும். அதன் ஒரு பக்கத்தில் தந்தக்கட்டிலும் பச்சை, சிவப்பு, நீலம் முதலிய நிறங்களை கொண்ட பளபளப்பான வெல்வெட்டுகளே மயமாக நிறைந்திருந்த மெத்தை திண்டு தலையணைகளும் காணப்பட்டன. அதன் மேல் புஷ்பாங்கி ஒய்யாரமாக சாய்ந்து கையில் ஒரு வீணையை வைத்து ஜிலுஜிலுவென்று மீட்டிக் கொண்டிருந்தாள். அவளுடைய உடம்பு உழுதிலும் பட்டாடைகளும் வைரக்கற்களுமே நிறைந்திருந்தன. அவள் மோகினி தேவி போல அழகின் திரளாக சாய்ந்திருந்தாள். போட்டோ படத்தில் இருந்த வடிவத்தை காட்டிலும் அந்த நிஜ வடிவம் பன்மடங்கு அதிக வசீகரம் வாய்ந்ததாக தேஜோமயமாக விளங்கியது. ஸ்தம்பித்து நின்ற கோபாலசாமி, எல்லாம் உண்மையாக அல்லவா இருக்கிறது? ஆஹா, பெண் எவ்வளவு சொகுசாக இருக்கிறாள்! அடடா, இந்த சமயத்தில் கந்தசாமி இல்லாமல் போய்விட்டானே! அவனைக் கண்டு இவள் மோகம் கொண்டிருப்பதாக எழுதியிருப்பது நிஜமாகவே இருக்க வேண்டும். இனி நாம் இதில் தலையிடுவது தவறு. இவள் மேல் இனி நான் ஆசை கொள்வது சிநேகதுரோகமான காரியம். இவளை அவசியம் கந்தசாமி விவாகம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தமக்குள் நினைத்து எண்ணமிட்டிருந்த சமயத்தில் அந்த கட்டழகி எழுந்து ஜன்னலண்டை வந்து நின்று தனது கையில் இருந்த எலக்ட்ரிக் டார்ச் வெளிச்சத்தை கீழே காட்ட அது கோபாலசாமியின் முகத்திற்கு நேராக பளிச்சென்று பிரகாசித்தது. அவருடைய முகம் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அவள் உடனே விளக்கை மூடிவிட்டு அப்பால் சென்று கமலா என்று யாரையோ அழைத்தாள். அவ்வாறு அழைத்தது கனிந்த புல்லாங்குழலின் நாதம் போல மிக மாதூரியமாக கோபாலசாமியின் காதில் துவனித்து அதை விட்டகலாமல் அப்படியே ரிங்காரம் செய்தபடி அவருடைய காதில் கொஞ்சுவது போல இருந்தது.